கோவை மாவட்டம் தேவம்பாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இரவு 10 மணிக்கு மேல் மறுநாள் பிற்பகல் 12 மணி வரை சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளதை அடுத்து கோவை மாவட்டம் தேவம்பாளையம் பகுதியில் மது விற்பனை சட்டவிரோதமாக நடைபெறுவதாகவும் அதிக மணி நேரம் மது விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் தேவம்பாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. இரவு 10 மணிக்கு மேல் மறுநாள் பிற்பகல் 12 மணி வரை சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், விவரங்கள் என்ன பதிவு செய்யும்? வணக்கம் நிசா. கோவை மாவட்டம் அன்னூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட தேவம்பாளையம் பகுதியில் கடை எண் 1637 என்ற அரசு அனுமதி பெற்ற டாஸ்மாக் பார் இயங்கி வருகிறது. அரசு அனுமதி நேரம் முடிந்த பிறகும் அனுமதியின்றி பார் இரவு 10 மணிக்கு மேல் அடுத்த நாள் பிற்பகல் 12 மணி வரை கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் தொடர்ந்து அப்பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் பெரும் பாதிப்படைந்து வருகின்றனர். வேலைக்கு செல்லும் நபர்கள் காலையிலே மது அருந்திவிட்டு சரியாக வேலைக்கு செல்வதில்லை. இதனால் அந்த குடும்பத்திற்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது. இப்பொழுது வரை அப்பகுதியில் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை நடந்து கொண்டுள்ளது. அதனை அங்கு சென்ற ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இது குறித்து உரிய விசாரணை நடத்தி அரசு அனுமதி நேரத்தை விட கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு மது விற்பனையை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நிசா, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர்.